ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கேன். என்னென்னா கிட்டத்தட்ட 3 நாள் வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலே ஆரம்பித்து முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக யாரை பார்க்க போகிறோன்னா அருண் ஆல்ரெடி 2 பாயிண்ட் வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் 1 பாயிண்ட். இப்போ வந்துட்டு கடைசியாக 3ஆம் நாள் முடிவில் 3 பாயிண்ட் வாங்கியிருக்காப்புல. அதுக்கப்புறம் தீபக் ஃபஸ்ட்டு 1 பாயிண்ட், அதுக்கப்புறம் 2 பாயிண்ட், அதுக்கப்புறம் 2 பாயிண்ட் வாங்கி ஸோ கடைசியாக வந்துட்டு 5 பாயிண்ட் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லின் பார்த்தா ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் -1 ஆச்சு இன்றைக்கி ஒரு டாஸ்க்கில். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு நைட்டு ஒரு டாஸ்க் வச்சாங்க 6ல். அதில் 3 பாயிண்ட் வாங்கி மொத்தமாக 6 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது மஞ்சரி ஆல்ரெடி 1 பாயிண்ட் வாங்கியிருந்தாங்க பேப்பர் டாஸ்க்கில், எரிக்கிற டாஸ்க்கில். அதுக்கப்புறம் காலையில் அனாமத்தா 3 பாயிண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டும் பார்த்தீங்கன்னா அனாமத்தா 1 பாயிண்ட் வந்துச்சு முத்துக்குமார் மூலமாக. ஸோ மொத்தமாக 5 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம முத்துக்குமார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 பாயிண்ட் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் நேற்று நடந்த டாஸ்க்கில் ஃபஸ்ட்டாக வந்துட்டு 5 பாயிண்ட் அடித்தார். மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்காப்புல. அடுத்தது பவித்ரா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 பாயிண்ட்டு, நேற்று 1 பாயிண்ட் வந்து ஜாக்லின் கொடுத்தாங்க. ஸோ மொத்தமாக 4 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. அடுத்தது ராணுவ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வாங்கினார். அதுக்கப்புறம் 2 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் -1 ஆச்சு இன்றைக்கி மஞ்சரி வாங்கின பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 1 பாயிண்ட் வந்துட்டு நம்ம ரயான் வந்து கொடுத்தாப்புல. ஸோ மொத்தமாக 5 பாயிண்ட் வாங்கியிருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயான் வந்து ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட் வின் பண்ணாப்புல. அடுத்தது காலையில் மஞ்சரி பிடுங்கின ஒரு -1 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் டாஸ்க் 6ல் வந்துட்டு 4 பாயிண்ட் வின் பண்ணாப்புல, ரன்னராக வந்தார். ஸோ மொத்தமாக 8 பாயிண்ட் வாங்கி ஃபஸ்ட்டில் நிற்கிறாப்புல. அதுக்கப்புறம் சௌந்தர்யா 4 பாயிண்ட்டோட தான் இருக்காங்க. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் வாங்கினார். அதுக்கப்புறம் 3 பாயிண்ட்டு, அப்புறம் -1 ஆச்சு இன்றைக்கி மஞ்சரி பிடுங்கினாங்க. அதுக்கப்புறம் தீபக் வந்து 1 பாயிண்ட்டை கொடுத்து 7 பாயிண்ட்டாக இப்போ வந்து இருக்கார். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொசிஷனில் இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரயான் 8 பாயிண்ட்ஸோட ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்கார். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷால் 7 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸில் இருக்கார். 3வது பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸில் வந்துட்டு ஜாக்லின் முத்து இருக்காங்க. அவங்க வந்துட்டு எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 6 பாயிண்ட் ஈச், 6 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. 4வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா தீபக், மஞ்சரி, ராணவ் 5 5 5 வாங்கியிருக்காங்க. 5வது பார்த்தீங்கன்னா பவித்ராவும் சௌந்தர்யாவும் 4 4ன்னு வாங்கியிருக்காங்க. 6வது பார்த்தீங்கன்னா அருண் 3 வாங்கியிருக்காரு. ஆனால் இவர் தான் வந்து டிக்கெட்டு ஃபினாலில் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் எடுத்த ஒரு நபர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த டிக்கெட்டு ஃபினாலை யார் வின் பண்ணுவாங்க? ஏன்னா இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு கடைசி இதுவாக இருக்கும் டிக்கெட்டு ஃபினாலே. அதுக்கப்புறம் இருக்காதுன்ற மாதிரி தோணுது. மேபி தேர் இஸ் எ சான்ஸ். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.